அன்பார்ந்த கடல் உருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பேர்ந்துருவாங்க. ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார், மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லா கிரகணாலும் முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டேறார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அவங்க நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நல்லா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறது ஆகலை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே
சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, விஸ்வாசு வருஷம் சொல்லக்கூடிய வருடத்தில் புத்தாண்டு, இந்த புத்தாண்டு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நன்னாவே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது தான் புதன். அந்த மிதுனம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இந்த வருஷம் நன்னாவே உங்களுக்கு வியாபாரத்திலேருந்து எல்லாம் நன்னா நடக்கும். ஹெல்த்து பாயிண்ட்டு இந்த வருஷம் நன்னா இருக்கும். அது முக்கியம் இல்லையா? ஓய்வு உடைச்சல் இல்லாமல் உடைச்சாலும் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை உங்களுக்குள்ளே வரும். அந்த உறவுகள் பலம் பெறும். அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. தனி மனிதன் தோப்பாகாது மாதிரி. அதே சமயத்தில் வெளியில் தொடர்பு நண்பர்கள் குழாம் நல்லா இருக்குல்ல. வியாபார தொடர்புகள் நண்பர்களோ பார்ட்னர்ஸோ அது அந்த இதுவோ அந்த வெளித்தொடர்புகள் நல்லா இருக்கும், சேமமாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் நிறைய பிளென்ட்டியாக இருக்கும் வாழ்க்கையில். அதுவே உங்களுக்கு தொழில். ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் எவ்வளோ பண்ணாலுமே அது மக்களுக்கு போய் சேரணுன்னா ஏதோ பண்ணால் போனால் பிஸ்னஸ் அப்படி இல்லை. டேஸ்ட்டு மாறிகிட்டே இருக்கக்கூடியது. அது தகுந்த மாதிரி மேலும் சௌகரியங்கள் அது வரணும். இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு சௌகரியங்கள் பெருகி மக்களிடத்தில் நிறைஞ்சி இருக்கும். அது தகுந்த மாதிரி 18 தகுந்த மாதிரி பணம் பொருள்லாம் கையில் வரணுமே. இதெல்லாம் பெருகி வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஹியூமன் பவர், மேன் பவர் தேவைப்படுறது. அப்போ அது பணம் தானாக வருதா இல்லையா? மேலும் வெளிநாட்டை காட்டு நம்ம நாட்டுக்கு தேவைகள் நிறைய இப்போ அதிகம் இருக்குது. வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறோன்னு சொல்லிகிட்டே இருப்போம். தனி மனித வாழ்க்கையில் மினிமம் மீகர் இது கூட வரலை. ரொட்டேஷனில் ஓடின்ட்டுருக்கு எல்லாருமே. இருக்கிறத வச்சுன்னு சமாளிக்கிறவங்க இருப்பான். ஆனால் தேவைக்கு மேலே வரணும்னா என்ன அர்த்தம்? நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நாம் பார்க்கும்போது பொருள்களெல்லாம் நமக்கு அதிகம் தேவையாகணும். அதுதான் முக்கியம். அதுதான் இந்த புதன் கொடுத்தானம். சூரியனுக்கு அடிக்கடி பக்கத்தில் கூட போகிறது புதன். அவர் கைடன்ஸ் தான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயம். நேரடியாக குருட்டு போகாது எதுவுமே. மந்திரி எப்படி இருக்காரோ அது அந்த மாதிரி தான் ராஜா மாற்றிப்பான். செவ்வாய் செக்யூரிட்டி, நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு அதுதான் அமைப்பு. ஸோ அதனால் சுக்கராச்சாரியார் ராணி, அவர் தான் தாய்குலம், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உபயராசி பார்த்தோன்னா சுக்கராச்சாரியர் பூர்வ புண்ணியாதிபதி, அயனசைன போகஸ்தனாதிபதி. வாழ்க்கையில் அயனசைன போகத்துக்கு தான் வாழ்க்கையை நம்ம வாழறோம். அது இல்லாத பூமியில் வெட்டியாக இதுவோ பார்த்துட்டு போகிறதுக்காக வாழலை. அது என்ன அமைப்பார் சுக்கராச்சாரியர். அந்த சுக்கரர் எல்லாமே வந்துடுறாங்க. மிதுனத்தில் வரும்போது சுக்கரர் குரு வேறு பெயர்ந்துட்டார். மிதுனத்தில் இருக்கார். சுக்கரன் புதன் எல்லாம் வந்துருப்பாங்க. மிதுனத்தில் அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வேறு வந்துடுவார். முதல் மாதத்துலேயே சித்திரை மாதத்துலேயே பார்க்கும்போது சுக்கராச்சாரியாரும் அந்த குரு ராசி பந்தம் பண்ணிப்பாங்க. முதல்ல ரிஷபத்தில் இருக்கும்போது, அப்புறம் மிதுனத்துக்கு வரும்போது சுக்கராச்சாரியாரும் புதனும் அந்த குரு ராசி பந்தம் பண்ணிப்பாங்க. பின்னாடிலாம் வருது நிறைய. மேலும் அங்கே போனது அனுகூலம் என்னென்னா சனீஸ்வரன் மிதுனத்துக்கு ரொம்ப வேணும். அஷ்டமாதிபதி சொல்லாதீங்க, பாக்யாதிபதி. பாக்கியத்துக்கு இது சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். பாக்யாதிபதியே உட்காந்துருக்கார். அதனால் ரொம்ப அனுகூலம். ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால அனுகூலம் எப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது புதனுக்கு தெரியும். அடிக்கடி போய் இந்த கேது இதே வருஷத்தில் சித்திரை மாதத்தில் ராகு கேது சித்திரை 13ஆம் தேதி பேர்ந்துடுறாங்க. பின்னாடி குரு பெயரார், மாத கடைசியில் பெயர்றார். இப்படி வரும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இந்த மாதிரி பெருந்துட்டான்னு அர்த்தம். ராகு கீழே இறங்கி கும்பத்தில் உட்காந்துடுறாரு. எல்லோரும் மேலே போனோன்னா கீழே இறங்கி வருவார். இவர் இப்படி தான் நீ தொடரானா எப்படி தொடரணும், அதுதான் ராகுக்கு சர்ப்பங்கள்ன்றது. அது மாதிரி சும்மா இருக்கலாம். சனீஸ்வரனோட உட்காந்துட்டு சனீஸ்வரன் பெய்ந்து போகலாம்ல. விஸ்வாசம் இந்த மாதத்துலாம் போகிறாரு. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார்.
சர்ப்பங்கள் உட்கார்ந்து கூடயே சனீஸ்வரன் உட்கார்ந்தோன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? விஐபி ஆகிட்டான் அவன். அதனால் சுக்கிரன் தயவு நமக்கு இருந்ததுன்னா அதுதான் மிதுனத்துக்கு சுக்கிரன் தயவு முக்கியம் இல்லை, பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் வாழ்க்கையில். மிதுனராசி நேயர்களுக்கு நார்மல் லைஃப்பில் இருக்கிற காட்டில் கொஞ்சம் விசேஷமான அனுகூலங்கள் நிறைய எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த புதன் எப்படி வேணால் செயல்படுவார். நஷ்டமாக இருந்தால் அது ஒரு ஆதாயத்தை கொண்டு வருவார். ப்ராஃபிட் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி அது ஒரு மாதிரி வழி கொண்டு வருவார். இப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு புதனுக்கு உண்டு. அதனால் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு எங்கேயாவது ஜீவனத்தில் உட்கார்ந்தா கூட சைடில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். இல்லை ஒரு புல் அதிகாரியாக இருந்தான்னா நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க. அது அந்த ஒரே இடத்துல 4 இடத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு வழி பண்ணிப்பாங்க. ஏர்னிங் நிறைய அவளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது துறையில் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த புதனுடைய அமைப்பில் அந்த மிதுனத்துக்கு அமைப்பு. வெளிவட்டார பழக்கங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பிஸ்னஸ் ஆங்கிளில் இருக்கிறதுனால அவளை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ரிலேஷன் அதிகமாக இருக்கும் மிதுனத்துக்கு. அவங்களோட அனுகூலமாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் தான் இந்த குரு அதிசாரத்தில் மெனக்கிட்டு அதிசாரத்தில் கடகத்துக்கு போகிறார். இந்த பாம்பு தொலை தாங்கலை. ஒரு பக்கம் ராகு பார்த்து சனி ராகு பார்த்து கும்பத்தில் தோஷம் போகிறாரு. அந்த சிம்மத்தில் உட்காந்து கேது நை பார்த்து தோஷம் உண்டாக்கிடுறது, பவர் போயிடுறது. இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? தொல்லை எல்லாம் கீழே இறங்கிடுவார். கடகத்தில் இறங்கி வந்துட்டு அதிசாரத்தில் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் போவார். கன்னிக்கு போய் முடிஞ்ச உடனே செவ்வாய் வந்து கன்னிக்கு போன உடனே அங்கேருந்து டைரெக்டாக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சர்ப்ப வளைவு சொல்கிறோம் பற்றியா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, அது உடஞ்சி போய்டுறது. அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. ஆடி மாதம் பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. ஆவணி மாதம் கொஞ்சம் பிரச்சனைகள், சூரியன் கேது தொடர்புலாம் பிரச்சனைகள் விடாகும். பின்னாடி புதன் போய் சரி பண்ணிடுவார். அது அப்புறம் செவ்வாய் கன்னிக்கு போய்டுறார், ஒரு பிரச்சனையும் இல்லை. கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் தொடர்ந்து ராவோடு இருந்து தொடர்ந்து வேறு ஒரு மாதிரி யோகத்தை கொடுக்குறார். அது தெரியும். சனி தொடர்பு சாவோடு இருந்தால் என்ன யோகான்னு நமக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சில நேரத்தில் வேறு மாதிரி செயல்பட வேண்டியிருக்கு. இவ்வளோ ஒரு விஷயங்களெல்லாம் இருக்கும்போது எப்போதும் எக்ஸ்ப்ளாய்டேஷன், லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லை ஆண்டர்ப்ரனர் முதலாளி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இப்படிலாம் இருக்கும் நாட்டில். அதனால் உங்களுக்கு லேபர் இன்டென்சிவ் பீரியட். நம்ம நாட்டில் லேபர் இன்டென்சிவ் அதிகம். சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் இருக்கும்போதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன முதலீட்டில் அந்த இன்கம் வந்தால் போதுன்ற வண்ணம் நம்ம நாட்டில் தான் அதிகம் இருக்குது. இதுலேருந்து வெளியில் போய் வெளிநாட்டில் போய் ஏர்ன் பண்ணி நல்லா சம்பாதிக்கணுன்னு வெளியில் போடுறாங்க. நிறைய கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், நிறைய சம்பாதிக்கிறாங்க. அங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ இன்னும் நிலைமை மோசமான நிலைமைகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாடு நல்ல விருத்தியாகும், நிறைய சம்பாதிக்கலாம். பவர் எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படி அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரும் இந்த வருஷம். அதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி போட்டு என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. காஸ்ட் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே அளவு காஸ்ட் கவர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸு எல்லாம் இருக்குல்ல, அரசியல் சாய்ப்பு அவங்க ஒரு பக்கத்தில் அரசு நிர்வாகிகள், ஒரு பக்கத்தில் லேபர் ப்ராப்ளம், ஒரு பக்கத்தில் மார்க்கெட்டிங்கில் பப்ளிக் கன்சியூமர்ஸ் ப்ராப்ளம், டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்குது. ரொம்ப தொல்லையில் ரொம்ப சிரமப்பட்டுறாங்க. மார்க்கெட்டிங் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. ஆனாலும் அந்த ஈல்டு கிடைக்கல. எதிர்பார்க்குற அளவுக்கு செலவிக்கிற அளவுக்கு இந்த ரிட்டர்ன் வரமாட்டேங்குது. இது இன்றைக்கி இல்லை, ரொம்ப நாளாக 3 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. இந்த வருஷம் அது மாறி வெளிநாட்டில் எப்படி சம்பாதிக்கிறாங்களோ, இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய வியாபாரம் பண்ண முடியும், பணம் நிறைய வரும். பகவான் ஒரு நல்லது பண்ணுறது சந்தோஷமான விஷயந்தான். புதனும் சுக்கிரனும் அவர் பையக்கூடிய ஆற்றல் பார்த்தா பிரமாதமாக இருக்கும். சுக்கிரன் கூட யோகத்தை கொடுக்குறாருன்னா நிறைய மாணவ யோகம், சனீஸ்வர யோகம் கொடுக்கு, சஸ்தா யோகம் கொடுக்குறாரு.
மாளவியாவில் அது செவ்வாய் கஜகேசரி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நிறைய யோகங்கள் நிறைய வருது. அது மன்னாதி யோகங்கள்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணால் நாட்டாள அளவுக்கு பவர் வருது. பெரிய கட்சிகள்லாம் உருவாகும். புதுசாக யார் வேணால் வரல. இதெல்லாமா ஒரு அரசியல் நாம் தெரியும். நமக்கு தான், நமக்கு வேண்டாம். நம்ம பொறுத்த வரைக்கும் இறையாமை நன்னா இருக்கும் இந்த வருஷம். அது தொடர்புடைய சம்பிரதாய சாஸ்திர தொடர்புடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதுக்கு உண்டான பயிற்சி, தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா? படைப்புகள்லாம் இருக்குது இல்லை? அதெல்லாம் படைப்புகள், கலைகள், ஆற்றல்கள், அந்த மாதிரி விஷயங்கள், அதை பற்றின ஞான அறிவு உள்ளது விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதில். அதெல்லாம் நமக்கு மிகைப்படுத்தும். அடா இவ்வளோ இருக்கா, அனுபவிக்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் அனுபவிக்கிறது, இப்படியும் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சார பின்னடைவு அடைஞ்சு போனதுனால நமக்கு தெரியுதில்லை. மறுபடியும் இந்த உறவுகள் நன்னாகி கலாச்சாரம் நன்னாகும்போது வாழ்க்கை ஒவ்வொரு மாதம் திருவிழா மாதிரி இருக்கும். வீடெல்லாம் யாருக்காவது நம்ம உறவுகாடு கல்யாணம் இருக்கும், இல்லை விசேஷம் இதாக இருக்கும், பர்த்டே இருக்கும், ஏதாவது பூஜை குலதெய்வ பூஜை போடுவாங்க. அந்த இதுக்கு இந்த இதுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? வேண்டுதலுக்கு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய வரும். அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இல்லையா? அதெல்லாம் இந்த வருஷம் நிறைய அனுபவிப்பீங்க. இறையாமை நிறைய மிகுத்திருக்கிறதும், தெய்வங்களுடைய ஆராதனை நிறைய இருக்கிறதும், அதே சமயத்தில் ஜனம் பணம் வரணும் இல்லையா? அதுக்கு ஒன்றா யுத்திகள் நிறைய இருக்கும். ஜீவனங்களில் பெரும்பாலுமே இனிமேலாம் சின்ன சின்ன வியாபாரத்தோடு ஷேர் பண்ணிட்டு தான் வியாபாரம் ஜீவனத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வேலைக்கு வந்தோன்னா இவ்வளோதான் சம்பளம், இத்தனை நேரம் ஒர்க் பண்ணோன்னா 10 சம்பளத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு மாதத்தில் இவ்வளோ தான் வரும்னா குடும்பம் நடத்த முடியல. அதனால தான் உங்களுக்கு லேபர் இவ்வளோ இருந்தும் ப்ராப்ளம். வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. வேலை எதிர்பார்க்குறது கிடைக்கல. ஏன்னா டெக்னாலஜி படிச்சுட்டு அத்தனை படித்தும் இது படித்தும் அவனுக்கு இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியும் அவனுக்கு இன்கம் வரலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதனால் பகுதி நேர ஜாப் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய கிடைக்கும். வேலையினுடைய ஒர்க் பண்ணுற நேரம் ஹவர்ஸ் குறைஞ்சிடுறது, இதெல்லாம் மாறுதல் நிறைய வருது. வீட்டிலே செய்யக்கூடிய பகுதி தான் வரும். இதெல்லாம் நிறைய கொண்டுறாங்க. இந்த வருஷத்துக்கு நிறைய மாறுதல் நிறைய இருக்கும். என்னவான சமுதாயத்தில் வாழ்க்கையில் அனுபவிக்க தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜீவனங்களை பெருக்கிக்கலாம், கொள்ளலாம், சுக்கிக்கலாம், மாற்றங்கள் செய்யலாம். அதனால் மேலெடுத்த பெரிய நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்கள்லாம் தொடர்ந்து தானாக சொந்தமாக நிர்வாகம் ஆரம்பிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதிலே இருக்க மாட்டாங்க. ஆக அடிமை தொழிலுடைய அமைப்பு குறையும். அடிமை தொழில் அதிகமாக போனால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறைய வரும். இவ்வளோ தான் துட்டுன்னு கிடைக்கும். எல்லாருக்குமே ஆப்போசிட்டாக பெரிய இடத்துல உட்கார முடியாது. அவங்க கிளார்க்காகவே வருஷம் வரைக்கும் ஓட்டி சாகணும். அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புலாம் அதிகம் கிடையாது வச்சுக்கோ. இனிமேலாம் சொல்லிவிடுறேன், சொல்லிக்க விளம்பரம் நிறைய இருக்கும். அதனால் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் வரும்னா, தொழில் எத்தனை தொழில் இருக்குது, எக்கச்சக்கமாக தொழில் இருக்குது. முனைப்போடு செஞ்சு அந்த மாதிரி பகுதி நேரம் வேலை செய்கிறவங்களாம் கேட்டு பாருங்கள், தொழில் சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு இன்கம் மட்டும் நிறையன்னு அர்த்தம் இல்லை, தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை வந்தாலே வாழ்க்கை நன்னா இருக்கும். நிறைய வரும், தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில் பணம் இல்லையே என்று குறை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த அமைப்புகள்லாம் மாறி வருது, காட்சிகள் மாறி போகிற மாதிரி. கலை நன்னாக இருக்கும், விஞ்ஞானம் நன்னாக இருக்கும், எதுவும் தொழில் நன்னாக இருக்கும். புது புது இன்னோவேஷன் நம்ம நாட்டில் இத்தனை நாள் தான் இருந்தது, அது இப்போ எடுபடும். இத்தனை வருஷம் நம்ம நாட்டை இன்னோவேட் பண்ணி தொழில்நுட்பம்லாம் பண்ணி வெளிநாட்டில் கொண்டு தள்ளிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி நமக்கு காசு வாங்கிட்டு இப்படி பண்ணியிருந்தாங்க. அது பயன்பாடு நமக்கு வரதே இல்லை. அது அவன் பயன்படுத்தி நமக்கிட்டே விற்பான். இதில் வெளிப்பட சொல்லிக்கிறது வெக்கமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ அது மாதிரி என்கரேஜ்மெண்ட் இப்போ நம்ம நாட்டில் வந்துடுது. எப்படிலாம் மாற்றுறாரு பகவான் பாருங்கள். அதனால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆக மட்டும் எப்படி க்ரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டிமாண்டு, வேலைக்கு வா வேலைக்கு வாங்கினா அடிமை தொழிலெல்லாம் கூடயே ஷாயின் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்பாங்களே, அது மாதிரிலாம் வருது. முக்கியம் அந்த மாதிரி அமைப்பில் தான் எல்லாமே வருது. அது பிரகாரம் தொழில், விஞ்ஞானம், கலை என்ன நல்லா ஸ்ப்ரெட்டிங் த விங்ஸ் சொல்கிறாங்களே, அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதில் திருப்தி இருக்கணும். ஜாப் திருப்தி இருக்கணுமா வேணாமா? திருப்தி இருக்கணும். நம்ம நேரங்காலம் போகிறதே தெரியாது. அவ்வளோ அருமையாக நிறைய இன்கம் தட்டுப்பாடு இருக்காது. ரொட்டேஷன் பணம் நிறைய இருந்துருக்கும். சேவிங்ஸ் அதிகமாக இல்லாட்டாலும் வியாபாரத்தில் முடக்கப்படும். இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய நலம் நன்னாக இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைகள்கிட்ட. காத்தாலில் போய்ட்டு சாயங்காலம் வரைக்கும் வச்சுட்டு மாதிரி ஏறி பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு ஒரு காலத்தில் வந்துருந்தாங்க. அப்படி தான் ஏதோ அப்பாட வந்துடுவான். இப்போ அப்படி இல்லை.
நிறைய டைம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் எல்லாருமே ஈடுபட முடியும். குடும்பத்தில் பெண்களும் வேலைக்கு போகலாம், வீட்டில் இருந்து செய்யலாம், அந்த மாதிரிலாம் அமைப்பெல்லாம் வந்துடுத்து மாறிடுது. நிறைய டைம் இருக்கும். எஜுகேஷன் பசங்களை ஏதோ டியூஷன் சொல்லிட்டு பதில் பசங்களுக்கு கூட உட்காந்து இவங்களும் படித்து தெரிஞ்சுன்னு அனுபவிச்சுருந்து அதையும் அனுபவிக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துலேயும் நாட்டம் இருக்குது. அதாவது அட்டாச்மெண்ட் இருக்கணும். குழந்தைகள் பிறந்தா பத்திரப்போ ஏதோ வெளியில் போனால் போகிறதில்ல. அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் குழந்தைகளோடு அதிக உறவு இருக்கணும். அதே உற்றார் உறவுகள் அப்பப்போ ஏதோ விஷயத்தில் உறவுகள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். இந்த அமைப்பு தான் நிறைய இருக்கிறதுனால வாழ்க்கையில் தன்னிறைவை அடைய முடியும். வெறும் பணம் மற்றும் தன்னிறைவை அடைய முடியாது. டெபாசிட் போட்டு போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகலாம், எது வேணால் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதில் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய சம்மந்தப்பட்ட பாரம்பரிய சம்மந்த விஷயங்களில் நிறைய அனுபவிக்கணும்னா நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம குடும்பத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அந்த தெய்வங்களோட நம்ம உறவுகளோடு மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு எத்தனை விஷயங்களை நம்ம சேர்த்து வைக்கிறது. யூனிக் பிளாட்ஃபார்ம் அப்படி சேர்த்து வைக்கும்போது தான் நமக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக இருக்குது. ஏன்னு கேட்டோன்னா எல்லோரும் தான் வேலையை சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் சோகம் அந்த வெற்று அது போயிடும். அந்த வெற்றின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, மன உளைச்சல் தான் கொடுக்கும். அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் இல்லாத போயிட்டு மிதுனுடைய பாக்யாதிபதி சனீஸ்வரன் தான், பூர்வ சுக்கிரன். இதெல்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக லாபஸ்தானாதி பார்த்தானா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இதெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க. பண்ணி இந்த வருஷத்தை ஃபுல்லாக நிறைவேற்றும் போது உங்களுடைய பேக்கெட்டுலேருந்து குடும்பத்துலேருந்து எல்லாம் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நிம்மதி தர்றாருன்னா இந்த வருஷத்தில் பெரிய பாக்கியம் சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.